என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தாவேக பக்கம் தாவுவோம். திமுக இளைஞர் அணியினர் திட்டம். எச்சரிக்கையில் புஷி ஆனந்த். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்று போனதும் காங்கிரஸ் கட்சி மின்னல் வேகத்தில் தாவேக பக்கம் தாவியது. இது பச்சை துரோகம் என்பது திமுக தரப்பு வாதம். இல்லை, கண்ணிமைக்கும் நேரம் தாமதித்திருந்தாலும் திமுகவையும் அதிமுகவையும் கூட்டணி சேர வைத்து தாவேகாவை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் பாஜக செய்திருந்தது. பாஜகவின் இந்த நடவடிக்கையை தடுக்கவே கண்ணிமைக்கும் வேகத்தில் செயல்பட்டதாக காங்கிரஸ் சொல்கிறது. கடந்த 59 ஆண்டுகளாக தமிழகத்தில் பதவி சுகத்தையே அனுபவிக்காமல் வறண்டு கிடந்தது காங்கிரஸ். அதற்கொரு வாய்ப்பு வரும்போது அதை நழுவாமல் பிடித்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதை தவறென்று யாராலும் சொல்ல முடியாது. இடதுசாரிகள் விசிக IUML மாதிரி திமுகவிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். அப்படி செய்யாததுதான் துரோகமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் செய்த துரோகம் மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக சற்று திகைத்து போய்தான் நின்றது. அதுவும் கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் ஸ்டாலினை தோற்று போன பின்பு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளே ஆடித்தான் போனார்கள். ஆனாலும் இதையெல்லாம் ஸ்டாலின் காட்டிக்கொள்ளாமல் ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக சிறப்புடன் செயல்படுவதே திமுகவின் இயல்பு என்பதற்கு ஏற்ப மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். அதையடுத்து திமுகவின் தோல்விக்காக விசாரணை குழு அமைக்கப்பட்டு அது மாவட்டம் தோறும் சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உடன்பிறப்புகளின் குரல் என்ற தலைப்பில் வெப்சைட்டும் ஆரம்பிக்கப்பட்டு தோல்விக்கான காரணங்களை அதில் பதிவிடலாம் என அறிவித்துள்ளார் ஸ்டாலின். இதற்கிடையில்தான் மே 23 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி மாநில மாவட்ட அமைப்பாளர்களின் கூட்டமும் நடைபெற்றிருக்கு. இளைஞரணி செயலாளரும் முன்னாள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகள் பலரும், மாவட்ட செயலாளர்கள் எங்களை கொஞ்சமும் மதிப்பதில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு இளைஞரணிக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஆனாலும் கூட தேர்தலில் இளைஞரணியினர் மிகச் சிறப்பாக செயல்பட்டோம். ஆளும் கட்சியாக இருந்த போதும் சரி, தேர்தலின் போதும் சரி, இப்போது எதிர்கட்சியாக மாறிவிட்ட போதும் சரி, மாவட்ட பொறுப்பாளர்கள் மாறவில்லை. அவர்கள் இளைஞரணியினரை அனுசரித்து மதித்து இணக்கமாக செல்ல வேண்டும். அதற்கு இளைஞரணி செயலாளரும் தலைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும். எங்கள் உள்ள குமுறல் இதுதான் என்று இந்த கூட்டம் நடந்த அறிவாலயம் அமைத்திருந்த மாவட்டத்தின் இளைஞரணி அமைப்பாளர் வரைக்கும் இதே பாணியில்தான் பேசினார்கள். இதை கேட்டு ஸ்டாலினும் உதயநிதியும் அதிர்ந்து விட்டார்கள். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர் பேசும்போது, எனக்கு இளைஞரணியில் உதவி கிடைத்ததும் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுமையாக கட்சி பணியாற்றினேன். உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இளைஞரணியினரை ஜெயிக்க விடக்கூடாது என்பதால் கட்சியிலேயே எனக்கு துரோகம் செய்தார்கள். இதையெல்லாம் மீறி இன்றும் நான் கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இளைஞர்களை மாவட்ட செயலாளர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார். இளைஞரணிக்குள் இப்படிப்பட்ட பலத்த குரல்கள் வெடித்து கொண்டிருப்பதை அறிந்து தான் உடனடியாக இப்படி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார் இளைஞரணி செயலாளர் உதயநிதி. இனியும் மாவட்ட செயலாளர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றால், நமக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செல்லவும் தயார் என சில இளைஞரணி நிர்வாகிகள் முடிவெடுத்திருந்த நிலையில்தான் இந்த கூட்டம் நடந்திருக்கு. திமுகவின் இளைஞரணி நிர்வாகிகள் தடம் மாறிவிடக்கூடாது, அவர்களை இழுத்து பிடித்து கட்சி பணியாற்றி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவசரமாக இந்த இளைஞரணி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள். திமுகவில் இருக்கும் இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமல்ல, அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளில் இருந்தும் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் புஷி ஆனந்த் பிற கட்சிகளில் இருந்து அனுபவமிக்க நிர்வாகிகள் வந்தால் அரசியல் மயப்படாத இங்கே இருக்கும் நிர்வாகிகளை எல்லாவற்றிலும் முந்தி விடுவார்கள் என்பதால் இப்போதைக்கு பிற கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருபவர்களை முடிந்த அளவுக்கு தடுத்து வருகிறார்கள் என்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.